பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நடைபெறுகிறதான இந்த ஆராதனையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இந்த ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆராதனைக்காக வர வேண்டியதான எல்லா தேவ பிள்ளைகளையும் தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் ஆண்டவர் அழைத்து வந்தபடி நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் பாடக்கூடிய கிருபைகளை தாரும், ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆவியிலே நாங்கள் பலனுடைய ஆண்டவர் கிருபை தருவீராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற கர்த்தருடைய தாசனை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லாரும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து உடைய சமூகத்திலே கூடி வரப்படும். ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியில் வல்லமையாய் வெளிப்பட்டபடி நல்ல நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். தாழ்மையோடு திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்தில் 37வது பாடல். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என்றதான பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சாத்திடுவே
பரிசுத்தமா அருள் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே தேவாரிலே யுவேளையிலே நன்றியுடனே தேவாரிலே யுவேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றனாகவே பூவில் வாழ்ந்திட இருவை அளித்தோமே பூர்ணராகவே பூவில் வாழ்ந்திட இருவை அளித்தோமே புகழை விரும்ப மகிழ்வின் தினமே மகிமை செலுத்திடுவே புகழை விரும்ப மகிழ்வின் தினமே மகிமை செலுத்திடுவே ஒரே தினே ஒதில்லாதவே அனப்பாடியே ஒதித்திடுவே ஒரே தினே ஒதில்லாதவே அனப்பாடியே ஒதித்திடுவே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரினை யுவேளையிலே நன்றியுடனே எம் தேவாரினை யுவேளையிலே நன்றியுடனே எம் தேவாரினை யுவேளையிலே உடனே போற்றுவோமே. எல்லா கரங்களை தரிகதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 864வது பாடல் பாடலே 864வது பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பாடுங்க. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வதையும் படைத்தான் சர்வ வல்லவர் சர்வதையும் படைத்தான் சர்வ வல்லவர் இது தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானார் இது தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானார் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலையில் பிறந்தவரை மனமே தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலை பிறந்தவரை போற்றி துதி மனமே சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுள்ள பசுதட்டியில் படுத்திருக்கிறான் இங்கு பங்கமுள்ள பசுதட்டியில் படுத்திருக்கிறான் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலையில் மனமே தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும் தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே உன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக உன்னும் அவர் சொன்னபடி நல்ல கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். விட்டு காட்சி கொண்ட முன்னடை ஒரு மணி கூட உன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக உன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு தோற்றமிட்டு காட்சி உள்ள முன்னடையிலே இங்கு தோற்றமிட்டு காட்சி உள்ள முன்னடையிலே தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே என்னும் தலையில் இருதயத்தில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே என்னும் போற்றி துதியும் மனமே ஆவிகளின் போற்றுதல்
கண்களை மூடி அப்படியே கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். 2 கண்களை மூடி கைகளை நல்லா ஓங்கி தட்டி அப்படியே கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. அவர் வத்தலையில் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்திலே பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், பாவ மன்னிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய பெரிய நோக்கம் என்னுள்ளே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்கிறதான ஒரு பிதாவினுடைய சத்தம். பாவத்திலே வாழ்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்கள் நித்தியத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய பிதாவினுடைய திட்டம். அதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். எல்லாரும் அவரை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிறந்தா பிறந்தா வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தா பாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்தா தேவ தேவானே பாட்டு தொழுவோம் தெரிந்தெடுத்தா தேவ தேவானே மேன்மை மறுத்தார் வாழ்வை கறிந்தார் ஆத்யாகியாய் திகழ்ந்தார் ஆத்யாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடமே ஆசமடைந்தவரே பாவ உலக மானிடமே ஆச அடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியார் திகழ்ந்தார் மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர்
இயேசு பிறந்தார் உள்ளமனே இதய சாத்திடுவோம் புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம் புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம் பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் மாணவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார் புவி சபை சொல்லுங்க பார்க்கலாம் சபை அரங்குற சொல்லுங்க பார்க்கலாம் பிறந்தார் புவி மாறிட புகழ் பாடிட 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 பிறந்தார் புவி இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய உள்ளங்களிலே பிறந்திருக்கிறதான இந்த நல்ல செய்தியை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கொண்டாடும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயிரம் நாவு இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்லி இயலாது. ஆயிரம் நாவு இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்லி இயலாது. ஏனென்று சொன்னார், விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்தீரே, விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்தீரே, சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிலோகத்தை தெரிந்து கொண்டீரே, சிங்காசனத்தை விட்டு இந்த பூலோகத்தை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவராகிய இயேசு நம்முடையதான சகல விதமான பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி மனிதனாக பிறந்திருக்கிறோம். நம்முடையதான மரண நாள் நமக்கு நிச்சயமாகவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த திருமணத்தின் சித்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் மனிதனுக்காகவே மரணத்தை ருசி பார்க்க வேண்டும், மரணத்துக்காகவே தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய ஜீவன்ல சிலுவையிலே கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். ஆனாலும் அந்த கொடூரமான அந்த மரணத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் மனித குமாரனாய் உங்களையும் என்னையும் இயேசு இந்த உலகத்திலே வந்தாரே. ஆகவே கைகளை தடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்ம மௌனமா இருக்க வேண்டாம். பிள்ளைகள் எல்லாம் நடுவுல கடந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் நடுவுல கடந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரிபாலா சந்தானா திகாமானா ராதானாரமா அப்சனா ரிபாலா வரகதுனா பௌ சந்தல ரகதுனியா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறது நாவே. எங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாளையும் ஒரு நல்ல நேரத்தையும் ஆராதிக்கும்படியால் சபையாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியால் எங்கள் வாழ்க்கையில தந்தை எங்களை அன்பு கூர்ந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிமை மகிமை மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் அப்படியே எழுதுங்கள பார்க்கலாம். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். புவி மாறிட புகழ்
ஒரு சில காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த பிறப்பை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய காதுகளுக்கு வருகிற ஒரு செய்தி என்னவென்றால், இந்த பிறப்பின் நிமித்தமாக இத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள். அது ஒன்று. எத்தனை பேர் ஆண்டுடைய நற்செய்தியை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கேள்விக்கு வருகிற காரியம், டாஸ்மார்க்ல இத்தனை கோடிக்கு மதுபானம் விற்று என்பதனுடைய காரியங்கள் மட்டும் நமக்கு கேள்விக்கு வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதல்ல. ஆண்டவர் பிறந்ததுனாலே நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அது இல்ல. நல்ல ஆடைகளை எடுத்து உடுத்தணும், அது அல்ல. மாறாக நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்விலே என்ன ஒரு மாற்றம் உண்டானது, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன மாற்றம் வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம், அதுதான் முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், அதைத்தான் விரும்புகிறார். விலையேறப்பட்ட ஆடம்பரமோ, உடை அலங்கரிப்போ, பெரிய குடிலோ சீரியலோ அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிறது, எப்பா மகனே மகளே, உன்னுடைய இருதயத்திலே பிறப்பதற்கு ஒரு இடத்தை எனக்கு நீ வைத்திருக்கின்றாயா? நீ மட்டும் எனக்கு இடம் கொடுத்துப்பா, உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மட்டும் இருதயத்தில் எனக்கு ஒரு இடத்தை தந்துப்பா, உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை அப்படி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த மதுபான கடைகளிலே மதுபானங்களை அருந்திவிட்டு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்ப தலைவர்கள் குடும்பத்திற்கு பிரயோஜனம் இல்லாதபடி பலவிதமான வாகனங்களிலே அதிவேகமாக கடந்து சென்று பலவிதமான விபத்துகள் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய காதுகளுக்கு கேட்கிறது. அப்படிப்பட்டதான அகால மரணங்கள் யாருடைய வாழ்க்கையிலும் வராதபடி, அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் நம்ம கேள்விப்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் வராதபடி ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் மக்களை, நம்முடைய சபையின் மக்களை, நம்முடைய சொந்த பந்தங்களை, அறிமுகமானவர்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியார் எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் சும்மா நிற்க கூடாது. இது ஒரு பெரிய ஜெபம். எல்லா பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஆண்டவரே, வாயை திறங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாயை திறந்து, வாயை திறந்து ஆண்டவரே, இந்த நாட்களில் பலத்த கிரியைகளை எங்கள் தேசங்களை செய்யபடியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிபர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு, வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு உடைய பாதுகாப்பு வேண்டும். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு உடைய பாதுகாப்பு வேண்டும். இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள். அதிலே வாகனம் ஓட்டுகிறவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். வாகனங்களும் கோடிக்கணக்கில் இருக்கிறது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பயணம் செய்யும் போது எவ்விதமான மரண கட்டுகளும் வராதபடி, எவ்விதமான ஆபத்துகளும் மோசங்களும் வராதபடி இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இதை ஆண்டவருடைய பிறந்த நாள் என்கிறதான காரியத்தை முன்வைத்து பலவிதமான தவறுதல்கள் தேசத்தில் நடைபெறக்கூடாது, நடைபெறக்கூடாது, நடைபெறக்கூடாது. எந்த கொலைகளும் நடைபெறக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் நடைபெறக்கூடாது. எங்கள் தேசத்தின் மேலுடைய பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தின் மேலுடைய பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய
சந்தோஷத்தை, நம்முடைய சமாதானத்தை தடை செய்கிறது போல எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒன்றுக்கும் நம்முடைய குடும்பத்தை, சபையை ஒப்புக் கொடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை அலட்சியம் பண்ணி பலவிதமான வீண் அலுவலர்களிலும் பலவிதமான காரியங்களிலும் ஈடுபட்டு இருக்கிற நம்முடைய விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் புகட்டும்படியா, அவர்களை திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சபையிலே அங்கத்தனராய் மாறினவர்கள் அநேகர் இந்த நாட்களிலே வீண் வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஆராதனை அலட்சியம் பண்ணி அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர்களுக்கு புகட்டும்படியால் செபிக்கிறேன். வரும் நாட்களிலே தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக. இவர்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்திலே சாட்சிகளாய் நிற்பார்களாக. இவர்கள் ஒவ்வொருவரும் சமூகத்திலே சாட்சியுள்ளவர்களாய் நிற்பார்களாக. இவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ளவர்களாய் நிற்பார்களாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களை சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சகல விதமான தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த விதமான ஆபத்துகள், மோசங்களுக்கு ஒப்புக் கொடுக்காதபடி கடைமணி போல் நம்மை காத்துக் கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடைபெற இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பிள்ளைகளுடையதான நிகழ்ச்சிகள், பரிசு கொடுப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவராம் தேற்றரவாளனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி ஜெபத்தில் அமரலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை உலகமாய் ஆராதனையின் மூலமாய் மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காய், பேரானந்தத்துக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்துபடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். வல்லமையான வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதித்து ஆண்டவர் எங்களுடைய இருதயங்கள் உணர்வுள்ள இருதயங்களாய் மாற ஆண்டவர் இந்த நாட்டிலே கிருபைகளை தந்திரணும். பேசுகிறபடி தாசனை சிலுவையில் மறைத்து வல்லமையான வார்த்தைகளோடு நம்முடைய மகனை அதிகாரப்படுத்தி கிருபையான வார்த்தைகள் வெளிப்பட ஆண்டவர் இந்த நாட்டிலே கிருபை செய்யும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் அவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள். ஆவியானவர் அவரை எவ்வளவு நேரம் நடத்துகிறாரோ அவ்வளவு நேரமாய் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். சந்தோஷமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி
தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. பொதுவாக இந்த உலகத்திலேயே திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது தாய் வீட்டிலே பிள்ளையை பிரசவித்து ஆஸ்பத்திரியிலேயோ வீட்டிலேயோ பிள்ளையை பெற்றெடுத்து மறுபடியும் தாய் வீட்டிலே இருக்கிற நாட்களில் கணவன் குடும்பத்திலிருந்து ஒரு சில விருந்தாளிகள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், இப்படி எல்லாரும் பிள்ளையை காணும்படி போவார்கள். நம்ம சொல்லுவோம், பிள்ளை காண்ற வீட்டுக்கு போறோம் அப்படின்னு. போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அரை பவுனு, 1 பவுனு, 3 பவுனு, நல்ல 500 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாயில நல்ல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வெறுங்கையா போகவே மாட்டோம். அப்படி போய் பிள்ளையை பார்த்து அதுக்கு பரிசுகளை கொடுத்து நம்முடைய மகிழ்ச்சியை, அன்பை தெரிவித்து விட்டு நாம் வருவோம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. ஆதியாகம காலத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் மறைமுகமாக வேதத்திலே அநேக இடங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவருக்கு சத்திரத்திலே இடமில்லாதிருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை சிறு வயதிலிருந்தே சண்டே ஸ்கூல்ல இருந்து நாம் படித்து கற்று அநேக காரியங்களை இதில் தியானம் பண்ணி அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய வசனங்களினால், வார்த்தைகளினாலே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அந்த செய்தியை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வந்து அறிவிக்கிறார்கள். மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு நடந்ததாக சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அங்கே பிள்ளையை கண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். அல்லேலூயா. பிள்ளையை கண்டார்கள். எந்த பிள்ளையை? இயேசுவாகிய பிள்ளையை அவர்கள் கண்டார்கள். பிள்ளையை கண்ட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிள்ளையை காண்பதற்கு முன்னாலேயும் பிள்ளையை கண்ட பின்பும் சில மாற்றங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிள்ளையை கண்டவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சில காரியங்களை இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை கண்டவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே வந்து இயேசுவாகி அந்த பிள்ளையை கண்டவர்கள், இயேசுவை கண்ட மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களா? எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நாம் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவருடைய துதியை சொல்லுகிறவர்களாக இல்லை, கர்த்தருடைய புகழை பாடுகிறவர்களாக இல்லை. பெரிய அரசியல் தலைவர்களுடைய துதியை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். மறைந்து போன மனிதர்களுடைய துதியை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். புராணங்களிலே, கட்டுக்கதைகளிலே கேட்ட நம்பின
தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளுடைய துதியை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை வந்து கண்டு தேவனை அவர்கள் துதித்தார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மேய்ப்பர்கள் கர்த்தரை துதித்தார்கள். இவர்கள் இயேசுவை கண்டதினாலே தேவாதி தேவனை துதித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக காரியங்களிலே கர்த்தரை துதிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கணும். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் ஏன் இயேசுவை கண்டபோது, பிள்ளையை கண்டபோது கர்த்தரை துதித்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த பிள்ளையை ஒரு சாதாரணமான பிள்ளையாய் காணவில்லை. லூக்கா 2:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி தங்களுக்கென்று இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரு இரட்சகராக அவரை கண்டதினாலே அவரை துதித்தார்கள். கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் இந்த இயேசுவை உங்கள் இரட்சகராக கண்டிருக்கிறீர்கள்? கைகளை தட்டி அந்த இயேசுவுக்கு எல்லாரும் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி அந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். இந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக நான் பார்க்கிறேன். பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கும்படி வந்தவராக நரகாக்கினையில் இருந்து வரப்போகிற 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் இருந்து என்னை ரட்சிக்கிற அந்த இரட்சகரை பரலோகம் இந்த பூமியிலே தந்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க வாங்கலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு அநேகர் இயேசுவை பல விதங்களிலே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் இந்த பிள்ளையை தங்கள் இரட்சகராய் கண்டார்கள். அதனால அவங்க தேவனை துதிச்சாங்க. அல்லேலூயா. ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பு பெரியது. வேதம் சொல்லுகிறது, பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த வரங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு தருவதற்காக இரட்சகராக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே அதை நினைத்து அவரை இரட்சகராய் கண்டவர்கள் கட்டாயம் அவரை துதிக்காமல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், யாராக பிறந்தார் என்கிறதை அறியாமல் இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்த நாட்களிலே மதுபான கடைகளுக்கு முன்பாகவும், இறைச்சி கடைகளுக்கு முன்பாகவும், துணி கடைகளுக்கு முன்பாகவும், இன்னும் கல்லறை தோட்டத்திலையும் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. சிலர் ஆலயத்துக்கு பயபக்தியா போறாங்க. நிறைய பேர் மெழுகு தெரியும் பூமாலைகளை வாங்கி கொண்டு கல்லறை தோட்டத்தை நோக்கி போகிறார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. பிள்ளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிறந்த போது உயிரோடு இருக்கிற பிறந்த பிள்ளையை காணும்படி மேய்ப்பர்கள் போனார்கள். ஆனா ஒரு கூட்டம் உயிரோட பிறந்ததை பார்க்கறதுக்கு இல்லாம செத்து போனவங்க இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய ஆவிக்குரியவர்கள் கூட அப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ள காணப்படுகிறார்கள். அது ஒரு பக்கத்துல போட்டும், இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டார்கள், பிள்ளையை கண்டார்கள். கண்ட பொழுது அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள். காரணம், அவர்கள் இந்த பிள்ளையை இரட்சகராக கண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இயேசுவை கண்ட மேய்ப்பர்கள் இந்த பிள்ளையை கண்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை துதிப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இரட்சகராய் யூதருக்கு ராஜாவாய் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவருடைய பிறப்பின் நற்செய்தி முதலாக இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்ததினாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற
குடும்பங்கள், இங்க இருக்கிற விசுவாச குடும்பங்கள்ல எத்தனை பேர் உங்க குடும்பத்துல முதல்ல நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில இருந்து நான் தான் முதல்ல இந்த சபைக்கு வர தொடங்கினேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மேய்ப்பர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த துதிக்க காரணம் என்ன? இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பின் நற்செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த விடுதலையின் செய்தி, இந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய இரட்சகருடைய பிறப்பின் செய்தி இந்த பூமியிலே எவ்வளவோ பெரிய படித்தவர்கள், அரசவையிலே இருக்கக்கூடியவர்கள், அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக தேசத்திலே ஏளனமாகவும் அற்பமாகவும் மதிப்பு குறைவாகவும் கீழ்த்தரமாகவும் எண்ணப்படக்கூடிய மேய்ப்பர்கள் என்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் முதலிலே அறிவிக்கப்பட்டதினாலே அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னுடைய குடும்பத்திலேயே, எங்க ஊரிலேயே என்னை விடவும் படித்தவர்கள், கல்விமான்கள், ஞானமுள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், திடகாத்திரம் உள்ளவர்கள், பலசாலிகள், ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் நற்செய்தி என்னை வந்து சேர்ந்தது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி உங்களில் வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, பராக்கிரமசாலிகள் அநேகர் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கும் பொழுதும் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். இந்த முழு உலகத்திலேயும் நீங்கள் திரட்சியான ஒரு கூட்டம் என்று சொல்லி, நீங்க தான் பெரிய ஜாதி என்று சொல்லி நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் தான் கொஞ்சமாயிருந்தீர்கள், கொஞ்சமாயிருந்த உங்களைத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே ஆண்டவர் இந்த நாட்களிலேயும் படிப்பு அறிவில்லாதவர்களை, வசதி இல்லாதவர்களை, அழகில்லாதவர்களை, சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, ஏளனம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இன்னைக்கு நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்திலே மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரே பேரான குமாரன் என்று இயேசுவை சொல்லி இருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் கண்ட பொழுது இயேசுவை முதற் பேரானவர் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவை போல பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றப்படுகிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கிருபையாய் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, நாம் மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை, இந்த பெரிய பாக்கியத்தை அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அழைப்பதற்கு முன்பாக, இந்த சபைக்குள்ள கால் வைப்பதற்கு முன்பாக நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால், அல்லேலூயா, அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் ரட்சித்தார். யாருக்கும் வேண்டாதவர்களை கர்த்தர் வேண்டும் என்று சொன்னார். அதனால தான் பாடுகிறோம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பிறப்பின் செய்தி முதலிலே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. முதலாவது சொன்ன காரியம், பிள்ளையை கண்டவர்கள், இயேசுவை கண்டவர்கள், அவர்கள் தேவனை துதித்தார்கள். இரண்டாவது, இயேசுவை கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதலாவது, இயேசுவாகிய அந்த பிள்ளையை அவர் பிறந்த நாளிலே
நாளிலே கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். கைவேற்று அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்தாங்க? தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது, அவர் பிறந்த அந்த நாளிலே அவரை கண்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா பிரசித்தப்படுத்தினார்கள். அவரை குறித்த காரியங்களை பிரசித்தப்படுத்தினார்கள். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா விளம்பரப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்த செய்தியை, இயேசுவை குறித்து தேவதூதர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை இந்த மேய்ப்பர்கள் தேசத்திலே பிரசித்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். கையவைத்தவரலையா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை கண்டவன் கட்டாயம் அவரை ஆராதிக்கிறவனாய் மாறுவான், அவரை துதிக்கிறவனாய் மாறுவான். அவன் ஆராதனை அசட்டை பண்ண மாட்டான். அல்லேலூயா. இயேசுவை காணாத அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில இயேசுவை காணவில்லை. அல்லேலூயா. அவருடைய உள்ளத்துல இயேசு பிறக்கவில்லை. இயேசு பிறந்தால் நான் இயேசுவை கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாய கர்த்தரை துதிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் கட்டாயம் அந்த இயேசுவை குறித்து பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பொங்கலுக்கு 2500 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கிடைக்குதுன்னு தமிழ்நாடு அரசு சொன்ன செய்தியை டிவியில பார்த்தாச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் டிவியில பார்த்தீங்க அந்த செய்தியை? ஒரே ஒரு ஆள் தான் டிவியில பார்த்துருக்கு. எல்லாருக்கும் தெரியும் தானே? டிவியில பார்க்காத ஆளுக்கு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. 2500 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னா நம்ம அறிஞ்சு நம்மளோட நிறுத்தி வைக்கிறோமா? ஆமா. எல்லார்ட்டையும் அதை விளம்பரம் பண்றோம், பிரசித்தப்படுத்துகிறோம். மேக்கா மண்டபம் சன்சைன்ல 300 ரூபாய்க்கு எத்தனை டாப்பு கிடைக்குது, எத்தனை சட்டை கிடைக்குதுன்னு விளம்பரப்படுத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. போன கிறிஸ்மஸ்ல இருந்து இந்த கிறிஸ்மஸுக்குள்ள எத்தனை பேருக்கு இயேசுவை பிரசித்தப்படுத்தி இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த வீட்டுக்குள்ள இயேசுவை பிரசித்தப்படுத்தி இருக்கிறோமா? சொந்த குடும்பத்துக்குள்ள இயேசுவை பிரசித்தப்படுத்தி இருக்கிறோமா? அல்லேலூயா. சிந்திக்கணும். இயேசுவை கண்டவன் அதை மூடி மறைச்சு நடக்க மாட்டான். நான் இயேசுவை பார்த்தேன், யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நடக்க மாட்டான். யாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெற வேண்டும் என்று சொன்னது போல இயேசுவை ஒருவன் உண்மையிலே கண்டு கொண்டான் என்றால் அந்த இயேசுவை குறித்து அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. அந்திரேயாவை குறித்து யோவான் சுவிசேஷத்துல படிக்கிறோம். அவன் தன் சகோதரனாகிய பேதுருவை கண்டபோது சொன்னானா, சகோதரனே பேதுருவே, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தான் வேலிடத்துல வந்து பிலிப்பு சொல்லுகிறார், நாங்கள் இரட்சகராய் வந்தவரை கண்டோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் அப்படியே இயேசுவை பிரசித்தப்படுத்துகிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார், இயேசு இந்த உலகத்திலே ஏன் மரித்தார், இயேசு இந்த உலகத்திலிருந்து ஏன் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார் என்று சொல்கிற அந்த செய்தியை பிரசித்தப்படுத்துகிற ஒரு கூட்டம், ஆண்டவரை கண்டிருக்கிற கூட்டம். கையை வைத்து சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவை நீங்கள் யாராக கண்டிருக்கிறீர்கள்? இயேசுவை நீங்கள் எப்படி பார்த்திருக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவை கண்டவர்களாக இருந்தால் அவரை குறித்த செய்தியை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வசனத்தை தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவருடைய கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசுவை குறித்த செய்தியை அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ளாடி ஒரு குறிப்பிட்ட சில பேருக்காகிலும் நான் சொல்லுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற
சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமாரியாவை சீரியர்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சமாரியாவுக்கு உள்ளே இருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியாது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரமாய் இருக்கிற இந்த சமாரியாவை சுற்றி சீரிய ராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறார்கள், முகாமிட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே தேசத்துக்குள்ளே பஞ்சம் உண்டாகிறது. இஸ்ரவேலர்களுடைய சமாரியா பட்டணத்திலே பஞ்சம் உண்டாகிறது. ஜனங்கள் பசியின் கொடுமையினாலே பிள்ளைகளை சாப்பிடுகிற காரியங்களை நாம் முந்தின அதிகாரங்களிலே வாசிக்க முடியும். அவ்வளவு கொடிய பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்சத்தின் நாட்களிலே ஜனங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே நிறைவேறும்படி கர்த்தருடைய கிரியை அங்கே நடக்கிறது. சீரியர்கள் பாளையமிட்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் ஒரு இரைச்சலை அனுப்பினார். அல்லேலூயா. அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்ட உடனேயே சீரியர்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். பயந்து ஓடிட்டாங்க. பாளையத்துக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். இவர்கள் பஞ்சத்தினாலே பசியின் கொடுமையினாலே ரொம்பவும் பாதிக்கப்பட்டு வாழ்வதா சாவதா என்கிற நிலைமையிலே நாம் பட்டணத்துக்கு உள்ள போனா பஞ்சத்துல சாவும், சீரியர்களிடத்துல போனா ஒருவேளை அவங்க நம்ம கொல்லலாம், இல்லைன்னா அவர்கள் நமக்கு ஆகாரம் கொடுக்கலாம் என்று சொல்லி இவர்கள் சீரியருடைய பாளையத்துக்கு உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஆகாரங்கள் இருக்கிறது, உணவுகள் இருக்கிறது, பதார்த்தங்கள் இருக்கிறது, சீரியருடைய தண்டுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷன் இல்ல, எல்லாரையும் கர்த்தர் துரத்தி விட்டார். அல்லேலூயா. இவர்கள் சாப்பிட்டார்கள், புசித்து பலனடைந்தார்கள். பலனடைந்த பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு ராத்திரி விடுகிறது மட்டும் நாம் காத்திருந்தோமானால் பொறுமையா இருப்போம் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். அல்லேலூயா. இந்த வேளை நம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய வேளை. காரணம், பல மாதங்களாக பல நாட்களாக நம்முடைய ஜனங்கள் பஞ்சத்திலே அகப்பட்டு அநேக உயிர்கள் செத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு ராத்திரி நாம் பொறுத்திருப்போமானால் இன்னும் எத்தனை பேர் சாவார்கள், எத்தனை பேர் அழிவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த வேளையே நற்செய்தி அறிவிக்கிற நேரம் இப்பொழுதே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நேராய் நாம் போவோம். தேசத்துக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கிறதை அறிவிப்போம். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் என்று சொல்லி அந்த குஷ்டரோகிகள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கை உயர்த்தி வரலிலே சொன்னார்கள். அவர்கள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேசத்துக்குள்ள வந்த அந்த செய்தியை சொன்னார்கள். அழிவில் இருந்து அநேகர் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. டிஎல் மூடி என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை குறித்த செய்தி நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். உலக நாடுகளிலே எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஆண்டவரால் மிகவும் வைராக்கியமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு ஏதுவாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தேவ பாத்திரம் பிரசங்கியார் டிஎல் மூடி என்று சொல்லுவார்கள். அந்த டிஎல் மூடி என்கிற தேவ மனுஷன் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்துவிட்டு களைப்போடு இரவு 11 மணிக்கு தன்னுடைய ஹோட்டல் அறையிலே வந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார், டிஎல் மூடி, உன்னுடைய பக்கத்து அறையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்தில் போய் என்னை குறித்து நீ சொல்லு அப்படி என்று. அல்லேலூயா. டிஎல் மூடி ரொம்ப களைப்பா இருக்கிறார். அவர் சொன்னார், ஆண்டவரே, என்னால வந்து உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியல, இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு படுப்போன்னு சொல்லிதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். 4 நாட்களாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுவிட்டு போகிறார்கள். அநேகர் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெறுகிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அந்த கூட்டத்திலே எவ்வளவு பெரிய கிரியைகள் நடக்கிறது. நீர் என்னை எவ்வளவாய் பயன்படுத்துகிறீர், எவ்வளவாய் என் மூலம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த 4 நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாளிலே நான்
நான் ரொம்பவும் களைப்பாக வந்து இங்கே படுத்து கிடக்கிறேன். என்னை போய் பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு இந்த நேரத்துல என்னை எழுப்புறீரே, என்னை கஷ்டப்படுத்துகிறீரே. ஆண்டவர் 3 முறை டிஎல் மூடி என்கிற அந்த தேவ மனுஷனோடு போராடினார். அவர் சொன்னார், முடியாத ஆண்டவரே, நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன். 4 நாட்களாக திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், என்னால முடியாது என்று சொல்லி படுத்து விட்டார். காலையில் அவர் எழும்பும் பொழுது அவருடைய அறைக்கு முன்பாக பூட்ஸ் செருப்பினுடைய சத்தம் கேட்கிறது. காவல்துறையினருடைய அந்த லெஃப்ட் ரைட் சவுண்டு கேட்குது. அப்படி கடகடன்னு சத்தம் கேட்டு எழும்பினார். எழும்பி கதவு திறந்து வெளியே வரும்போது அந்த அந்த அபார்ட்மெண்ட் முழுவதும், அந்த ரூம் வராண்டா முழுவதும் போலீஸாக இருக்கிறார்கள். என்ன என்று சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறார். அவர் சொன்னார், உங்களுக்கு அடுத்த அறையில் இருந்த மனிதன் நேற்று இரவு 12 மணிக்கு தற்கொலை செய்து கொண்டான் என்று அந்த செய்தியை அவருக்கு சொன்ன பொழுது அவன் உடனே உள்ள வந்து ஆண்டவருக்கு முன்பாக கதவை பூட்டி கொண்டு கதறினார், அழுதார். ஆண்டவரே, நேற்று இரவு எனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு மனுஷனுக்கு நான் உண்மை அறிவித்திருந்தேன், ஆனால் அவன் இன்றைக்கு மரித்திருக்க மாட்டான். அவனுடைய இரத்த பழிக்கு நான் தானே காரணம் என்று சொல்லி கதறினார், அழுதார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் மனதிலே எடுத்த தீர்மானம் என்ன? இந்த ராத்திரி நான் படுத்துக் கொள்கிறேன், நான் காலையில எழும்பி அந்த மனுஷனுக்கு உண்மை குறித்து சொல்லுவேன். அல்லேலூயா. காலையில எழும்பி அந்த மனுஷனுக்கு உண்மை குறித்து சொல்லுவேன். ஆனா காலையில எழும்பும் பொழுது அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. கையை வைத்துறலையா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற, உங்களோடு பழகுகிற, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்த ஒரு பெரிய பாரத்தை, பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் ரட்சித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை அவர்களுக்கு சொல்லாத பட்சத்தில் குற்றம் உங்கள் மேல் சுமரும். அல்லேலூயா. கையை வைத்துறலையே சொல்லுங்க. அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ள என்னை சூழ்ந்திருக்கிற அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவேன்னு தீர்மானம் உள்ளவங்க கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கண்டவர்கள் அவரை பிரசித்தப்படுத்தினார்கள். 3வது காரியம், இயேசுவை கண்டவர்கள் என்ன செய்தார்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வசனத்துக்குள்ள நிறைய செய்திகள் அடங்கி இருக்கிறது. அந்த சாஸ்திரிகள் அங்கே போய் மரியாளையும் பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா. கண்டது யாரையெல்லாம்? தாயையும் பிள்ளையையும். ஆனா பணிந்து கொண்டது யாரு? சொல்லுங்க. பிள்ளைய, இயேசுவ. இன்னைக்கு நிறைய பேர் தாயையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அந்த பிள்ளைக்கு காணிக்கையாய் வைத்தார்கள். நம்ம ஆட்கள் பிள்ளைகான வீட்டுக்கு போனா பொன்னை கொண்டு போய் காணிக்கையா வைப்போம், உருப்படி செஞ்சு போட்டு கொடுப்போம், காது குத்தி கொளுத்தி விடுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு பொன்னை காணிக்கை வைத்தார்கள். அவங்க நல்ல வேளை காது குத்தி கொளுத்தி விடல. வரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஒரு வளையலா செஞ்சு கையில போட்டு விடல. ஆமா, அரஞானமா செஞ்சு இடுப்புல கட்டி விடல, கொண்டு போய் காணிக்க வச்சாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா வரலையா சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, இன்னைக்கு சபையில பொண்ணை கொண்டு வந்து காணிக்க வைக்கிறவங்க சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரு, நீங்களா? பொண்ணை கொண்டு காணிக்க வச்சீங்களா? ஆமா, எங்கேயாவது குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறந்தா பொண்ணை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? கொளுத்தி போடுறாங்க, போட்டு விடுறாங்க, அதை போட்டோ எடுக்கிறாங்க. ஆமா, அதை சொல்லி காட்டுறாங்க. இன்னாரு வந்தா ஒரு அரை பவுனு போட்டா, இன்னாரு வந்தா ஒரு பவுனு போட்டா, ஞாபகம் வச்சுக்க, அவளுக்கு நீ அவளுக்கும் இதை போல கொடுக்கணும் அப்படின்னு. வரல இல்லையா சொல்லுங்க. ஆமா, அது போட்டா திரும்ப கிடைக்கும், அதனால போடுறோம். சபையில கொண்டு வச்சா கிடைக்குமா? செய்யும் பாஸ்டர், கிடைக்கும், நிறைய கிடைக்கும். வரல இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். மூணாவது பாயிண்ட், இயேசுவை கண்டவர்கள், இயேசு பிறந்த அந்த நாளிலே அவரை கண்டவர்கள் முதலாவது அவரை துதித்தார்கள், இரண்டாவது அவரை குறித்து பிரசித்தப்படுத்தினார்கள், மூன்றாவது அவர்கள் கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள், தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பொக்கிஷங்களை திறப்பாங்க, எதுக்கு தெரியுமா? வாங்குகிறதற்கு. பைபிள் சொல்லுகிறது, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். கிறிஸ்துமஸ் சொன்னா என்ன? யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை மனுக்குலத்தின் பாவத்துக்காக கொடுத்தார், தந்தார். அல்லேலூயா. அவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ்னா இயேசுவை கண்டவர்கள் கொடுக்கிறவர்களாய் மாறணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா என்ன செய்யும்? செழிக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எத்தனை பேர் வீட்டுல கிணறு கிடக்குது? கிணறு ஒரே ஒரு வீட்டில் தான் கிணறு கிடக்கு. போகச்சில டிக்கெட்டு கொடுங்க, உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கொடுக்கிறது பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கிணறு காட்டி தர்றதுக்கே பாஸ்டர் கிணறு தோண்டி வச்சிருக்கிறாரு. ஆமா, பாருங்க, இந்த கிணத்துல ஒரு சயின்ஸ் உண்டு, ஒரு அறிவியல். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும். இந்த கிணத்துல வெட்டுவாங்க, தண்ணி வந்துடும், நிறைய கிடக்கும். சிலர் சொல்லுவாங்க, கையிட்டு பாலையில என்ன செஞ்சிடலாம், வெள்ளம் குவாரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கும். ஆனா அந்த கிணற்றிலே அந்த தண்ணீரை எவ்வளவு எவ்வளவு மனுஷன் கோருகிறானோ, கோரதான் அந்த கிணறு ஊறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊறும். இறைக்கிற கிணறு தான் ஊறும். கிணறு தோண்டி போட்டாச்சு, அது அப்படியே கிடக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யாது? ஊறாது. அந்த தண்ணி எடுப்பதற்காக பாலையோ வாளியோ எதையாவது ஒண்ண போட்டு அந்த தண்ணிக்குள்ள ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் பொழுதுதான் அந்த தண்ணீருடைய அந்த அதிர்வு தான் அந்த ஊற்றுக்குள்ள ஒரு 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 காரியத்தை அங்க சலனம் தான் அது அந்த ஊற்றை திரும்பவும் சுரக்க வைக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கே வீட்டுல கிணற தோண்டி வாளியை போட்டு இடிச்சு இடிச்சு வெள்ளம் கோர்றதுக்கு இல்ல, உதார குணமுள்ள ஆத்துமா தான் செழிக்கும். அல்லேலூயா. கொடுக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவரால கொடுக்கப்படும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, நாளைக்கு வீட்டுல மட்டன் எடுக்க போறீங்க, சிக்கன் எடுக்க போறீங்க, வான்கோழி இறக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மட்டும் சாப்பிடக்கூடாது, ஆமா, பாஸ்டரையும் கூப்பிடணும். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய சபைகள் அப்படிதான் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் அநேகர் வேத புஸ்தகத்திலே இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல ஒரு பண்டிகை கொண்டாட்டம் யாத்ராகம புஸ்தகத்துல நடந்தது. கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு என்ன செஞ்சாங்க?
பண்டிகை கொண்டாடினார். அங்க வாசிக்கிற பொழுது ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து வைத்து விட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பெயரிட்டு அங்கே நல்லா அடித்து புசித்து குடித்து விளையாடினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. வாசியுங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21, 22. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூத தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று மொர்தெகாய் திட்டம் பண்ணினான். அல்லேலூயா. 24, 25 நம்ம கொண்டாடுறோம் பத்தியலா. அவங்களுக்கு ஆதார் மாதத்தின் 14, 15 அந்த நாட்களிலே அவர்கள் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் நமக்கு அவருடைய குமாரனை பரிசாக ஈவாக கொடுத்ததுதான். அல்லேலூயா. இயேசுவை கண்டவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு பக்தன் பாடும்போது விதமாய் பாடுகிறான், ஏந்தி நின்ற கைகளை கொடுக்கின்ற கைகளாய் மாற்றினீர். அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனையோ பெற்றோர் ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்க கிறிஸ்துமஸ் காலங்கள்ல ஏந்துகிற கைகளை உடையவர்களாய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இனி வரும் நாட்களில் உங்கள் சந்ததிகள் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் ஏந்துகிறவர்களாய் இல்லை, 4 பேருக்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் உலக நன்மைகளையும் வாரி தங்கள் பொக்கிஷத்திலிருந்து கொடுக்கிறவர்களாய் மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சந்ததி என்ன போல என் பிதாக்களை போல கையேந்துகிற சந்ததியாய் இருக்கக்கூடாது, அநேகருக்கு கொடுக்கிற சந்ததியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அநேகருக்கு ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல உலக நன்மைகளை கொடுக்கிற பிள்ளைகள் எங்கள் சபைக்குள் இருந்து எழும்ப வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொக்கிஷங்களை திறக்கிறவர்கள் சபைக்குள்ளே எழும்பட்டு ஊழியத்திற்காக, தேவராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்திற்காக, ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யபடியாக தங்கள் பொக்கிஷங்களை களஞ்சியங்களை திறக்கிற உதார குணமுள்ள சந்ததி இந்த சபைக்குள்ளே உருவாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எங்க பிள்ளைங்க வாங்குறவங்களா இல்ல கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த தலைமுறையில பட்ட கஷ்டங்கள் வரும் தலைமுறையில மாறும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை கண்டிருக்கிறீர்கள், அந்த இயேசுவை துதியுங்கள், அந்த இயேசுவை பிரசித்தம் பண்ணுங்கள், அந்த இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளுக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இயேசுவை கண்டிருக்கிற நான், ரட்சகராய் கண்டிருக்கிற நான், மீட்பராய் கண்டிருக்கிற நான், விடுதலையின் நாயகனாய் கண்டுகொண்ட நான், இந்த இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவனாய் மாற வேண்டும். உம்முடைய துதியை என்னாலும் நான் சொல்ல வேண்டும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாள்தோறும் உம்மை துதிக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஒரு வார்த்தை எல்லாரும் அப்படி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த இயேசுவை என் வாழ்க்கையில பெற்றிருக்கிற நான், கண்டு கொண்டிருக்கிற நான், இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணும்படியான கிருபை எனக்கு தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த இயேசுவை அறியாமல்
எத்தனை எத்தனை கிறிஸ்துமஸ்கள் ஆண்டவரை அறியாமலேயே அக்கிரம சேற்றிலும் பாவ சேற்றிலும் உழந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களும் பிள்ளைகளும் நம்முடைய கண்முன் இருக்க, அணிந்து போகிற ஒரு கூட்டம் நம்முடைய கண்முன் இருக்க, நாம் மாத்திரம் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை வைத்திருக்கிறவர்களாய் அல்ல, தேசத்துக்குள்ளே சென்று பஞ்சத்தில் சாகிறவர்கள், நித்திய ஜீவனுக்குரிய போஜனம் இல்லாமல் சாகிற ஆத்துமாக்களுக்கு இந்த ஜீவாப்பத்தை சொல்லுகிறவர்களாய், இந்த நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவை கண்டறினார். இயேசுவை காண்பதற்கு முன்னாக என் வாழ்க்கை வாங்குகிற வாழ்க்கையா இருந்திருக்கலாம். இயேசுவை கண்ட என்னுடைய வாழ்க்கை பொக்கிஷங்களை திறந்து ஒரு கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. இந்த இயேசு என் வாழ்க்கையில வருவதற்கு முன்பு நான் ஏந்துகிற கைகளை உடையவனாய் இருந்தேன். இப்ப நான் இயேசுவுக்கு முன்னால மட்டும்தான் கை ஏந்தணும். எந்த மனுஷனுக்கு முன்னாலே கையேந்தி நிற்க கூடாது. எனக்கு முன்னே கையேந்துகிற எல்லா மனிதர்களுக்கு உதவி செய்கிற ஒரு கரமாய் என்னையும் என் சந்ததியையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நாளிலே தீர்மானம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். இந்த தேசத்துக்கு சமூகத்துக்கு நன்மைகளை செய்கிற, ஆமே, நற்கிரியைகளை செய்கிற, ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிற ஒரு புதிய தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகள் எழும்பும்படியாக எல்லா பெற்றோர் சபைக்குள்ளே அப்படிப்பட்ட தலைமுறையை கர்த்தர் உருவாக்கும்படியாக எல்லாரும் அதற்காய் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீண் செலவுகள் விலகட்டும். ஓ, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, தரித்திரர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, ஊழியர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய கரங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை நோக்கி கேட்கிறீர்கள்? கைகளை தட்டி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவியில நிரம்பி சில நிமிடங்கள் அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த கிறிஸ்துமஸுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, நீங்கள் அநேகருக்கு இயேசுவை சொல்லுகிறவர்களாய், அநேகருக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பெற்றோரும் ஜெபிங்க, எல்லா பெற்றோரும் ஜெபிங்க, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மைகளை மட்டுமல்லாது உலக நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ஓ நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகி ஓ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாற்றட்டு, சபையை கர்த்தரபடி ஆசீர்வதிக்கட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே, கையை தட்டி ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே,
நல்ல கைதட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்தபடினால் நல்ல கைகளை தட்டி ஒரு விஷயம் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நீ தந்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருமையான ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தந்திருக்கிறதான இந்த 4 விதமான வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தந்திருட வேணுமென நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். அந்த வார்த்தைகள் மூலமாய் கேட்கப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த நன்மையாய் காணப்பட தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்திருடுவீராக. இந்த ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல உம்முடைய அன்புக்குள்ளே அநேகர் நாங்கள் நடத்தி இந்த நாட்களே எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தந்தருளும். உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே ஒரு நபருக்காவது ஆண்டவர் ஏன் பிறந்தார் என்கிற நற்செய்தியை நாங்கள் சொல்ல எங்களை கர்த்தர் பலப்படுத்தும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.